அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எல்லோர் வீடுகளிலும் மற்றும் தொழில் செய்யும் இடங்களிலும் நீங்கள் மணி பிளான்ட்டை பார்த்துருப்பீங்க. அந்த மணி பிளான்ட் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் உண்மையில் மணி பிளான்ட் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். தப்பி தவறி கூட தவறான ஒரு திசையில் வைத்து அந்த மணி பிளான்ட்டை வளர்ப்பதன் மூலம் அந்த வாய்ப்பையே அது குறைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பிளான்ட்டை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த மணி பிளான்ட் இந்த பேர்லே இருக்குது, இது பணம் சம்பந்தமான ஒரு செடி அப்படின்னு. ஆனால் இந்த மணி பிளான்ட் வந்து வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களில் வளர்ப்பதன் மூலம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த மணி பிளான்ட்டுடைய ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான் மற்றும் இந்தியா, பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகளில் இந்த மணி பிளான்ட் செடி வந்து அதிகமாக பரவலாக காணப்படுது. மேலும் இந்த மணி பிளான்ட் செடியை வளர்த்தா அந்த செடி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு பணம் செல்வம் கிடைக்கும் என மக்களிடையே நம்பப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மையிலே இந்த மணி பிளான்ட் செடியை எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த செடி வளர்த்தா மட்டும் போதும், அந்த செடி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு தானாக பணம் வந்துடும் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டாம். இந்த செடி வைப்பதன் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நிறைய பணத்தையும் செல்வத்தையும் நீங்கள் ஈட்ட வேண்டும். மேலும் இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டுக்குள்ளேயும் ஒரு சிலர் வளர்க்குறாங்க, வீட்டுக்கு வெளியும் வளர்க்குறாங்க. ஆனால் குறிப்பாக இந்த மணி பிளான்ட் செடியை மக்கள் பார்க்கும் மாதிரி வீட்டுக்கு வெளியே வைப்பது தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் வந்து அறிவுறுத்துறாங்க. இந்த மணி பிளான்ட் செடி என்னதான் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய செடியாகவே இருந்தாலும், ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் செடி வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் உள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்களை நல்லா அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மணி பிளான்ட் செடி வீட்டுக்கு வெளியே நல்லா பார்க்குற மாதிரி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு ஏற்படக்கூடிய கந்திஷ்டிகளை கூட இந்த மணி பிளான்ட் செடி தடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் அந்த மணி பிளான்ட் செடியை எல்லோரும் பார்க்குற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கணும். ஆஃபீஸில் இந்த மணி பிளான்ட் செடியை வச்சு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி இந்த செடியை வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் கூட அந்த செடிகள் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்து நிபுணர்கள் வந்து இந்த செடியை வைக்கக்கூடிய சரியான நேர்மறையாற்றல் நிறைந்த ஒரு திசை அப்படின்னு எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா? தென்கிழக்கு திசை மற்றும் கிழக்கு திசையை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த தென்கிழக்கு திசையானது சுக்கிர பகவானுக்குரிய ஒரு திசையாகவும் விநாயக பெருமானுக்குரிய ஒரு திசையாகவும் சொல்லப்படுது. சுக்கிர பகவான் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான சுகபோக வாழ்க்கையும் சகல சௌபாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுது. விநாயக பெருமான் என்பது நாம் செய்கிற அனைத்து செயல்களுக்கும் முதன்மையான ஒரு கடவுளாக இருந்து நமக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு கடவுளாக கருதப்படுகிறது. அதனால் இந்த விநாயக பெருமானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய முக்கியமான திசையாக தென்கிழக்கு திசை சொல்லப்படுவதால் இந்த தென்கிழக்கு திசையில் மணி பிளான்ட் செடியை வைத்து வளர்ப்பதன் மூலம் அதீதமான நேர்மறை ஆற்றல் கிடைக்கப்பெற்று அந்த வீட்டிற்கும் அந்த நபருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் என வாஸ்து நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க. பொதுவாக இந்த சூரியன் உதிக்கும் திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த திசையில் இந்த மணி பிளான்ட் செடியை வளர்ப்பதன் மூலம் மென்மேலும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பணம் செல்வம் சேர்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க. மேலும் இந்த செடியை தப்பி தவறி கூட வடக்கு திசையில் வைத்து வளர்க்காதீங்க அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் வந்து சொல்றாங்க. ஏன் வடக்கு திசையில் வைத்து வளர்த்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த பணம் செல்வம் சேர்வதற்கான வாய்ப்புகளை இது தடுக்கும். மேலும் பணம் செல்வத்தை அதிகமாக நாம் இழக்க நேரிடும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதனால் வடக்கு திசையில் வைத்து நீங்கள் இந்த செடியை வளர்க்காதீங்க. அதை தவிர்த்து கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பதன் மூலம் ஆக சிறந்தது, மிகவும் நேர்மறையான ஆற்றலையும் சக்தியும் தரக்கூடிய வல்லமை அந்த செடிக்கு மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. அந்த இரண்டு இடங்களும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் மேற்கு திசையில் வைத்து வளர்க்கலாம். இந்த வாஸ்து செடியான மணி பிளான்ட்டை பூமியில் நட்டு தான் வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பாட்டில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம், ஒரு கண்ணாடி பாட்டில் கூட வச்சு வளர்க்கலாம். அந்த அளவுக்கு விசேஷமான வளரும் தன்மை கொண்டதான் இந்த மணி பிளான்ட் செடி. இந்த மணி பிளான்ட் செடியை வந்து யாருக்கும் தானமாகவும் தரக்கூடாது, யார்கிட்ட இருந்து ஃப்ரீயாகவும் வாங்கிட்டு வரக்கூடாது. இந்த மணி பிளான்ட் செடி அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதனுடைய மகத்துவம் பலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும், அப்படி இல்லைனா நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டுக்குள் வைத்து வளர்ப்பதன் மூலம் டிவி, மொபைல், கம்ப்யூட்டர் மற்றும் டேப்லெட்லேருந்து வரக்கூடிய
எலக்ட்ரானிக் கதிர்வீச்சுகளை கூட இது அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டுக்கு வெளியே வாசலை வைத்து வளர்ப்பதன் மூலம் விஷ ஜந்துக்களான பாம்பு, பூரான், தேள் இது போல விஷ ஜந்துக்கள் இந்த மணி பிளான்ட் செடியால் தடுக்கப்பட்டு வீட்டுக்குள் வராமல் இது செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மணி பிளான்ட் செடி வளர்ப்பதன் மூலம் விஷ ஜந்துக்கள் எதுவும் வீட்டுக்குள் அண்டாமல் இது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியல் ரீதியில் நமக்கு ஆக்சிஜனை தரக்கூடிய தாவரங்கள் வரிசையில் இந்த மணி பிளான்ட் செடியும் இருக்கு. மேலும் காற்றில் உள்ள நச்சு வாயுக்களை அகற்றக்கூடிய அந்த நச்சு வாயுக்களை அப்சர்வ் பண்ணி நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை தரக்கூடிய தாவரங்கள் வரிசையிலும் இந்த மணி பிளான்ட் செடி இருக்கு அப்படின்றாங்க. காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, பென்சைன் போன்ற நச்சு வாயுக்களை இது அப்சர்வ் பண்ணுவான். நாம சுவாசிக்கக்கூடிய சுத்தமான பிராணவாயுவான ஆக்சிஜனை இது வெளியிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலே நீங்க மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமான காற்று கிடைப்பது உறுதி அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்றாங்க. மேலும் இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி பிளான்ட் செடி எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் சந்தோஷமும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும். மேலும் பணம், செல்வம் இதை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி மென்மேலும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பணத்தையும் நீங்கள் சேகரிக்கணும். மேலும் இந்த மணி பிளான்ட் செடி எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் கடன் பிரச்சனை தீரும், கடன் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு விசேஷமான மணி பிளான்ட் செடியை தப்பி தவறி கூட வடக்கு திசையில் வைக்கக்கூடாது. மேலும் இதில் ரொம்ப பழுத்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகள் அதில் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். இந்த மணி பிளான்ட் செடியில் இருக்கக்கூடிய இலைகள் ரொம்ப பழுத்த மாதிரி மாறிச்சு அப்படின்னா உடனே கட் பண்ணி எடுத்துடணும். அது மீறி அந்த இலையில இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மணி பிளான்ட் செடி இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள நபர்களுக்கு உடல்நலை குறைவு ஏற்படும், நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பல்வேறு விசேஷமான தன்மைகள் கொண்டது தான் இந்த மணி பிளான்ட் செடி. உங்கள் வீட்டில் இந்த மணி பிளான்ட் செடி இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.